டுஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி துதைக்கையோட எபிசோட் 24. ஸோ இன்னும் லாஸ்ட் எபிசோட் ஒன்று தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி எபிசோட். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த எபிசோடில் வந்து நிறையா அவளோட இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த நியூ இயர் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிற லைட்டாக சவகம். அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்மளோட கசையை பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வெக்க வந்துடும். உடனே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சொல்லிக்குவாங்க, ஸோ தெரியாமல் நான் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் மழுப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யோஷிதா ஏனோ அதுக்கப்புறம் ரியோ, ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டு வந்திருப்பாங்க சவாக்கோவை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஸோ அவனுக்கு நீ ஃபோன் பண்ணு உடனே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கசையை ஃபோன் பண்ணோன்னே நம்மளோட யோஷிதா பற்றி தெரியல. உடனே சத்தமாக ஹலோ நான் தான் யோஷிதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சத்தம் போட்டு பேசுவா. இவளுக்கு வந்து கேட்டுரும் இவனுக்கு. ஸோ இவன் வந்து திரும்பி பார்ப்பா, இங்கே தான் யாரோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வர முடியல, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் டைம் ரொம்ப லேட்டானு சொல்லிட்டு நானும் ரியும் வர முடியல அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி போகுது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். எங்களுக்கு ஓகே தான், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாவுக்கு அப்போ தான் திங்க் பண்ணுறான். ஸோ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ யஷிதா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா, ஸோ அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்று ஸோ ஸ்லிப் ஆகாத மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேமாக வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒன்றா நின்று. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிடும். ஸோ எப்படியோ ரெண்டு பேரும் ஜாலியாக பக்கத்துலேயே ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓகே வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பார்ட்டிக்கு தான், பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இவனோட கிளாஸ்மேட்ஸ் ஜோன் ஒருத்தவங்க இருப்பான். ஸோ அவனை பற்றி தெரியும். ஸோ இந்த அனிமே பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணிருப்பான். அப்போ வந்து ஸோ இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட சவாக்கோ கசகை இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு அப்படியே வருவாங்க. வந்தப்புறம் ஸோ நம்ம ஜோ அப்படியே பார்ப்பான். ஸோ யாரோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு, ஒரு வேளை கசைய மாதிரியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனே என்னோ இதை வந்துருவாங்க. ஓ நீங்களும் பார்ட்டிக்கு வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான் ஜோ. பேசிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, ஸோ நம்ம கிளாஸ்மேட் வேறு யாரோ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கசையை தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான் ஜோ. இல்லை அந்த மாதிரி யாருமே வரலையே, கசையை வேற எங்கேயோ இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் கசையை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோராக சொல்லுவான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் இங்கேயே ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க ஜோவை. ஸோ அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் நம்மளோட ரியோ. அதுக்கப்புறம் வந்து ஸோ இன்னைக்கு எப்படியோ சாதாரணமாக போயிடும்னு நினச்சேன், ஸோ நீங்கள் வந்துருக்கீங்க அதனால ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது ஃபயர் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான். அமாசாக்கேன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு. அது வந்து கொஞ்சம் ஆல்கஹால் வந்து கலந்துருக்கும். ஸோ அது குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலா ஓகே உங்களுக்கு ஊற்றுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஊற்றுருவாங்க. இவளுக்கு வந்து ரொம்ப வெக்கம் வந்துடும், என்ன கப்பல்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அமேசாக்கை வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் திங்க் பண்ணுறப்பா இவ, ஸோ என்னை திடீர்னு கப்பல்னு சொல்லிட்டாங்களே அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் எனக்கு வெக்கம் ரொம்ப கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணும்போது ஸோ நான் மட்டும் தான் அப்படி நினைக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கசையை பார்க்கும்போது அவன் இவ்வளோ இருப்பான். ஸோ ஒருவேளை நான் மட்டும் தான் அப்படி நினைக்கிறேன் டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அமேசாக்கை ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஆள்கள் வந்து இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே நீ என் கூட ஃபஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணுற, அதுவும் எனக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீ என் கூட இருந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஏன்னா ஒரு நியூ இயர் ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், ஸோ என்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே இந்த மாதிரி போனதில்லை, ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் அப்படின்பான். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கமாயிரும். அதுக்கப்புறம் வயிறு வந்து இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்த அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து போட்டு வந்திருப்பான். ஸோ அவனோட நியூ இயர் கிஃப்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்திருப்பா. அவங்க அப்பாவோட கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போட்டுக்குவார். அவங்க அப்பா கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவங்ககிட்ட தந்துருவா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வேணா இமெயில் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஒரே டைம்லேயே கேட்பாங்க. ஸோ இரு நானே ஃபஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து எடுத்துகிட்டு இருப்பா. எடுக்க ட்ரை பண்ணிருப்பா, ஆனால் முடியாது, ஏன்னா ஒரு கையில் இது வச்சிருக்கா அமேசாக்கே. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம கசையை வந்து வாங்கிக்குவான். ஸோ நான் பிடிச்சிக்கிறேன் நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா எல்லாமே ஹெல்ப் பண்ணுறானே, ஒரு கேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்குவா. உடனே இமெயில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவா. ஸோ என்ன மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்காக மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். நம்மளோட சாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருப்பா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சாட் பண்ணுறா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கிட்ட. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. உடனே நம்ம கசையை எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா மெசேஜில் என்ன போட்டுருக்குன்னா, ஸோ இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாமே என்னோட லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு, உன்னால் எப்படி நன்றி சொல்கிறதே தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருப்பா. தேங்க்யூ தான் சொல்லியிருப்பா. ஓகே அப்புறம் வந்து அந்த மெயிலில் பார்க்குறான் சவாக்கோ நாட் சதாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேட்டும் பார்க்குறான் 23. ஸோ அப்போ வந்து உடனே உனக்கு வந்து கெஸ் ஆகிடுது. ஸோ உன்னோட டேட்டா பற்றி எப்போ உன்னோட டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோட பர்த்டே அப்படிங்கிறா. ஸோ இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ இவளோட பர்த்டே வந்து முடிக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஓகே ஸோ நான் உன்னோட பர்த்டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருப்பா, ஸோ ஆல்ரெடி நீ எனக்கு நிறையவே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னா, ஸோ இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், உன்னோட சைல்டுஹுட் மெமரிஸு, ஸோ நீ சின்ன வயசில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசையை வந்து கேட்பான். ஆனால் நம்ம சவாக்கோ என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் இதுக்கு இது ரொம்ப உனக்கு போரிங்காக இருக்குமே அப்படிங்கிறா நம்ம சவாக்கோ. அதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படிங்கிறா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட சைல்டுஹுட்லேருந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸோ அவனோட கசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ வந்து சதாக்கோன்னு மாற்றி சொல்லி, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் மாதிரி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு டீமில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6th 5th படிக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே என்னோட வீட்டில் வந்து செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு கயிறு கட்டி அந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குடிச்சு விளாண்டுருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதே கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபால் மேட்ச் விளாட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 9th 10th படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருப்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நான் ஃபாஸ்ட்டாக செய்வேன் வீட்டு வேலை. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் உன்னை ரொம்ப போட்டு அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ இல்லை எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு உன்னை எப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு, ஸோ பரவாயில்ல இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சு ஹை ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் நீ வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்த. ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததுலேருந்து என்னோடய ஃபுல் இதே வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் மேலே தான் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் டோட்டலாக உன்னை பார்த்ததுலேருந்து ஸோ நீ வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீ மட்டும் இல்லைன்னா என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா நீ ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ லைஃபே இப்படி சேஞ்ச் ஆனது. நான் இப்போ இங்கே இருக்கிறது காரணமே அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவள் ரொம்ப மனசுரியை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாள். ஸோ அவள் கண்ணில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பான். ஏன்னா இவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுலேருந்து எல்லாமே கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இவனும் வந்து ஸ்மைல் பண்ணுவான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க 24. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து எவ்வளோ க்ளோஸாக போவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே நல்லா ஓப்பனாகவே தெரிஞ்சிருது. ஸோ 2 பேரும் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு கடைசி எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும். ஓகே கைஸ், இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பை.